என் பேர் அனிஷ் தேஜேஸ்வர். எல்லாருக்கும் டைரக்டருக்கு அண்ட் ப்ரொடியூசருக்கு ஐ ஷுட் தேங்க். நம்ம சினிமா வந்து இட்ஸ் அ ரியல் இன்சிடென்ட் விச் ஹஸ் ஹேப்பன் இன் பெங்களூர் இன் 1992. ஸோ அந்த டைமில் எந்தெந்த பிளேஸில் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரன் ஆகிடுச்சோ இந்த சேம் பிளேசஸ் நான் இங்கே இப்போ ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர் வந்து ஒரு பொறுக்கிகாய் கேரக்டர். குவார்டர்ஸில் ஐ மீன் யூ won't listen to anyone. மதர் சொல்கிறது கேட்குறது இல்லை, காலேஜுக்கு போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி என் கேரக்டர் ரன் ஆகும். நம்ம சினிமா ப்ளஸஸ் வந்து துவாரகநாத் சார் அண்ட் ஜேம்ஸ் வசந்த் சார். துவாரகநாத் சார் விஜுவலி சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ஜேம்ஸ் வசந்த் சார் மியூசிக் இஸ் டூ குட். எனக்கு ஃபேவரட் ட்ராக்ஸ் வந்து காவலர் குடியிருப்பில் அப்பா போலீஸ்டா சாங் அண்ட் மதர் சென்டிமெண்ட் சாங். அப்பா போலீஸ்டா சாங் வந்து இட்ஸ் அ கமர்ஷியல் சாங், மை இன்ட்ரொடக்ஷன் சாங். அது வித்யா மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதில் டான்ஸ் நம்பர் நல்லா இருக்கும். ஐ திங்க் இட் வில் என்டர்டைன் ஆல் தமிழ் ஆடியன்ஸ். எல்லோரும் வந்து சினிமா பாருங்கள். 100% சாட்டிஸ்ஃபை. தேங்க்ஸ் லாட். வி நீட் ஆல் யுவர் ஹெல்ப். இது முன்னாடி இந்த கன்னடாவில் ஒரு சினிமா இருக்குது, அப்புறம் தெலுங்கில் ஒரு சினிமா இருக்குது. கன்னடா சினிமா வந்து November 20th ரிலீஸ் ஆகிருக்கு. தெலுங்கு சினிமா வந்து டிசம்பர் 2 ரிலீஸ் ஆகும். ஏஎம்ஆர் ரமேஷ். சைனைடு குப்பி அடுத்தது காவலர் குடியிருப்பு படம் தயாரிச்சிருக்கு, அப்புறமா இயக்கியிருக்கேன். இந்த படம் வந்து பெங்களூரில் நடந்த ஒரு உண்மையாகவே சம்பவம். காவலர் குடியிருப்பு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே நடந்த ஒரு உண்மையாகவே கதையை வந்து அப்படியே மையமாக எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து சைனைடு எப்படி குப்பி வந்து இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறமா நடந்த ஒரு உண்மையாகவே கதை எடுத்தேன். அதே மாதிரி இந்த படமும் ஒரு உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். பாபரி மஸ்ஜித் இடித்ததுக்கப்புறமா ஒரு கலவரம் நடக்கும் பெங்களூரில். கலவரத்தில் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறது தான் இந்த கதை. இந்த கதை வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக எப்படி பார்த்தேனோ அப்படியே இந்த படமாக ரியலிஸ்டிக்காக அப்படியே உங்கள் முன்னால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு ஜேம்ஸ் வசந்தன் சார் ஒரு 5 பாட்டு அருமையான பாட்டு கொடுத்துருக்காங்க. 4 பாட்டுக்கு முத்துக்குமார் சார் எழுதியிருக்காரு. ஒரு பாட்டு வந்து யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. இப்போ புது சிங்கர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாடல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆல்ரெடி ஷூட்டிங் முடிஞ்சு இப்போது ரிலீஸ் கட்டத்தில் இருக்குது. அடுத்த மாதம் 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த படம் பார்த்து நீங்கள் எல்லாம் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் திலீப் ராஜ். எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லாக தெரியாது. I've started learning Tamil because this is my first movie in Tamil. I'm very thankful to Mr. A.M.R. Ramesh for such a wonderful opportunity. It's a fantastic character what I play in the movie. Totally, it's a total entertainer. I'm very happy that the technology has improved so much that through internet and through websites we have been reaching you guys. So hopefully this film will reach you and you'll like the movie and give us the best result. Enjoy Kavalar Kudiyiruppu. Thank you. சைனைடு குப்பின்ற ஒரு படத்தை எடுத்திருந்தார். அதாவது கன்னடத்தில் சைனைடுன்னு வந்த படம் தமிழில் மொழி மாற்றம் செய்து குப்பின்ற பெயரில் வெளியிட்டிருந்தாங்க. ராஜீவ்காந்தி அந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கம் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தார். எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு படம். அந்த இயக்குனருடைய அடுத்த படம்னாலே அது எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி காவலர் குடியிருப்பு ஒரு உண்மை சம்பவத்தை, பெங்களூரில் தமிழர்கள் வசிக்கிற பகுதியில் இருக்க ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு உணர்வுபூர்வமான காதல் கதை. இந்த படத்தில் 5 பாடல்கள் இருக்குது. 4 முழுமையான பாடல்களும் ஒரு துண்டு பாட்டு, ஒரு பிட் சாங்னு சொல்லுவோம். இதில் வழக்கம் போல் ஒரு தமிழ் சினிமாவுக்கென்று அடிப்படையில் தேவைப்படுகிற எல்லா விதமான சூழ்நிலையிலும் உருவான பாடல்களை அழகாக கதை களத்துக்குள்ளே அமைச்சிருந்தார் திறமையா ரமேஷ். ஒரு டூயட், இதை வந்து என்கிட்ட இந்த டூயட்டை பாடியிருக்கவர் மலையாள மியூசிக் டைரக்டர் ஷரத் பிரியான்னு ஒருத்தவங்க. அதுக்கு பிறகு இன்னொரு தனி பாட்டு ஃபீமேல் சோலோ பாடியிருக்கிறது சின்மயி, எனக்கு ரொம்ப இது இல்லாமல் குடும்ப பின்னணியில் வர ஒரு பாட்டு புதுசாக இந்த படத்தில் வந்து 3 யங் சிங்கர்ஸை நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அப்புறம் நம்ம யங்ஸ்டர்ஸ் போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஜாலியாக ஆடி பாடுற ஒரு சூழ்நிலை, அதில் ஒரு பாட்டு. இந்த பாட்டு மட்டும்தான் படத்தில் லிப் மூமெண்ட், அதாவது வாய் அசைத்து பாடப்படுகிற பாட்டு. மீதியெல்லாம் பின்னணியில் ஒலிக்கிற அழகான பாடல்கள். இதை தவிர ஒரு பிட் சாங் ஒன்று, அதுவும் ஒரு புதிய பாடகரை நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இந்த 5 பாடல்களையும் ஏஎம்ஆர் ரமேஷ் மற்றும் இந்த காவலர் குடியிருப்பில் இருக்கிற எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு அன்போடு நான் சமர்ப்பிக்கிறேன். கண்டதையும் படித்தவன் தெம்பாவான். இந்த 2க்கும் பொருத்தமானவர்தான் பாலாஜி சக்திவேல். காதல் இயக்குனரை வாழ்த்துரைக்க அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம்.
அவருடைய குப்பி படம் பார்த்து ரொம்ப பிரமிச்சு ரொம்ப மனசில் அவர் மேலே ஒரு மதிப்பு வந்தது. இந்த மாதிரி இந்த பாடல்களையும் இந்த காட்சியும் இந்த போலீஸ் அணிவகுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிச்சயம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும்னு உறுதியாக நம்பலாம். இந்த படம் பாடல்கள் வெற்றி பெற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த ஃபில்ம் வந்து ஒரு சின்ன ஃபில்ம், இது ஒரு ரியலிஸ்டிக் ஃபில்ம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பயங்கர ஆக்ஷன் காட்சிகள்லாம் அதில் இருக்காது. ஸோ ஒரு முன்னோட்டம் தான் அப்படி அந்த மாதிரி இருக்குது. பட் இது ஒரு ரியலிஸ்டிக் ஃபில்ம். ஒரு பாரதிராஜா சார், ஒரு பாலாஜி சார், அமீர் சார், சேரன் சார், இவங்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் இது. ஸோ இதுக்கு இந்த ஃபில்முக்கு என்ன ஒரு லைட்டிங் வேணும், என்ன ஒரு சாய்ஸ் ஆஃப் லென்ஸ் வேணும், எப்படி மூவ்மெண்ட் வேணும், எப்படி எடிட் பண்ணணும், எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஸோ பிளேஸ்ட். எதுவுமே வந்து ஸ்டோரியை ஓவர்லுக் பண்ணி எதுவுமே இருக்காது. ஸோ ஷார்ட் அந்த கதை அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதுதான் இருக்கும். ஸோ எதுவுமே கிளாமரைஸ் பண்ணலை, எதையுமே வந்து தெரியணும் அப்படின்ட்டு எதுவுமே பண்ணல. இந்த கதை எங்கே நடந்ததோ அங்கேயே தான் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபில்மை. ஸோ எந்த குவார்ட்டர்ஸில் இந்த கதை நடந்துச்சோ 1992, ஸோ அதே குவார்ட்டர்ஸ் அதே வீடுகளில் தான் எடுத்தோம். ஸோ அதே அதில் இந்த கதையில் சம்மந்தப்பட்ட மனிதர்கள் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு வேளை தொடர்பு கொள்ளலாம்னு நினைக்கிறேன் எங்களை. ஸோ அந்த ஒரு கேள்வியோடு தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 6 மாதமாவது இந்த கதையில் வந்து நான் உட்காந்து என்ன பண்ணோம், எங்கே எப்படி போய் எடுக்கணும் என்னன்ட்டு நாங்கள் பேசி பண்ணோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு 40 டேஸில் இந்த படம் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இவ்வளோ சின்ன இதில் வந்து நான் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது. டைரக்டர் இவர். ஸோ எது வேணாலும் எனக்கு கிடைச்சிது. இந்த கதைக்கு அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைச்சிது. எனக்கு முழு சுதந்திரமும் கிடைச்சிது. ஸோ அதனால் ரொம்ப ஒரு மன நிறைவோடு நான் ஒரு படம் முடித்தேன்னா அது இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் காவலர் குடியிருப்பு தான். என் பேர் அனீஸ் தேஜேஸ்வர். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ரமேஷ் சாருக்கு அண்ட் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் அலாட். நம்ம சினிமா ஸ்கிரிப்ட் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ ரியல் இன்சிடென்ட் விச் ஹஸ் ஹேப்பன் இன் பெங்களூர் போலீஸ் குவார்ட்டர்ஸ். என் கேரக்டர் வந்து ஒரு பொர்க்கி கைண்ட் ஆஃப் அ கேரக்டர். போலீஸ் குவார்ட்டர்ஸில் இல் பி டிஸ்டர்பிங் அதர்ஸ். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம சினிமா ப்ளஸஸ் வந்து துவாரகநாத் சார் விஜுவலி சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் ஜேம்ஸ் வசந்த் சார் மியூசிக். எனக்கு ஃபேவரட் சாங்ஸ் வந்து அப்பா போலீஸோட சாங் அண்ட் மதர் சென்டிமெண்ட் சாங். ஸோ தேங்க்ஸ் லாட். வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ். அன்பான வணக்கம். என்னுடைய வாழ்வின் இந்த உத்தரவாதமான நிலைக்கு உன்னத காரணமாயிருக்கிற என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இசையை பற்றி நான் பேசக்கூடாது, ஏன்னா இசையை கேட்டு மற்றவங்க தான் பேசணும். அதனால இதில் நான் பண்ணியிருக்க இசையை பற்றி ஒன்றும் அதிகமாக நான் சொல்ல போகிறதில்ல. எனக்கு ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இந்த படத்து மூலமாக நடந்ததுன்னா ஏஎம்ஆர் அப்படின்ற ஒரு நல்ல மனிதருடைய நட்பு தான். அவர் ஒரு தயாரிப்பாளராகவோ இயக்குனராகவோ என்னால் இன்னும் பார்க்க முடியல. இனிமையான மனிதர்னு சொல்லுவாங்க. அது ஒருவேளை மேடை பேச்சுக்கு அல்லது நாகரிகத்துக்கு ஒரு சபைக்காக பாரம்பரியத்திற்காக சொல்லலாம். என்னுடைய மனசுல அப்படி இடம் பிடித்த குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற ஒரு சில நபர்கள்ல இந்த ஏஎம் ரமேஷ் ஒருவர். எவ்வளவு இனிமையானவர்னு அவருடைய பழகி பார்த்த எல்லாருமே ஒத்துக்குவாங்க. இப்ப நான் சொல்லும் பொழுது பலருடைய தலையை ஆமோதிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் அவரோட பேசி பழகிருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை இந்த படத்தின் மூலமா அவருடைய நட்பு. இரண்டாவது, தொழில் ரீதியா ஒரு இசையமைப்பாளரா துவாரகநாத் அழகா சொன்னார், முழு சுதந்திரம் நார்ல ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒரு படத்துல என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு கேப்டன் அணி தலைவர் அவர்